ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராஸ் லிட்டில் கிச்சன். நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே சுவையான பிரெட் அல்வா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேங்க. அதை ஓரங்களை கட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொன்னிறமானதும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்து பொன்னிறமானதும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு இது பால் கோவா மாதிரி ஆக வேண்டாம், கொஞ்சமாக இது போல் திக்கானா போதும். இந்த பதத்துக்கு வந்ததும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு 1 கப் சர்க்கரை, இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாகு பதம்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம குலாப் ஜாமுனுக்கு எடுக்கிற மாதிரி லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டை இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ப்ரெட்டெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ப்ரெட் அல்வா ரெசிபீஸ் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு நல்லா சுகர் சிரப்பில் ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி வேண்டாம் அப்படின்னா இன்னும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஜாம் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச ரபடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட பரிமாறுங்க. ரொம்பவே சுவையான பிரெட் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கிய சமையலை ரசித்து ருசித்திடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹவ் அ குட் டே.